Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகம் முழுவதும் மகளிர் மேம்பாட்டுக்கென தனித்துறையை உருவாக்குமாறு உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு பரிந்துரை செய்திருக்கிறது. தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன் வணக்கம். மேலும் விவரங்களை வழங்கலாம். நாகர்கோவில் அரசு ஆயுர்வேத மருத்துவக் கல்லூரியில் பணிபுரியும் பெண் மருத்துவர் அக்கல்லூரியில் பாலியல் தொல்லை கொடுத்தவர்களுக்கு எதிராக புகார் கொடுத்ததால் பாலியல் தொல்லை கொடுப்பவர்கள் ஆதரவாக கல்லூரி முதல்வர் தன்னையும் தன்னுடன் பணிபுரிவரையும் தற்காலிக பணிநீக்கம் செய்வதாகவும் அந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆர்.என். மஞ்சுளா இந்த வழக்கில் மத்திய மாநில அரசுகளுக்கு பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்து அதனை நடைமுறைப்படுத்துவது குறித்து தொடர்ந்து கண்காணித்து வருகிறார். இந்த நிலையில் இந்த வழக்கு மீண்டும் நீதிபதி ஆர்.என். மஞ்சுளா முன்பு விசாரணை கொண்டபொழுது ஆஜரான மத்திய அரசு வழக்கறிஞர் சந்திரசேகர் பணியிடங்களில் பாலியல் துன்புறுத்தல்களில் இருந்து பெண்களை பாதுகாப்பதற்கான சட்டத்தின் கீழ் உட்புகார் குழு அளிக்கும் அறிக்கைகளின் அடிப்படையில் அரசு பணியாளர் விதிகளின்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டு தகுந்த தண்டனை வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தமிழக அரசு சார்பில் ஆஜரான தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா பாலியல் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் அடிப்படையில் காவல்துறையால் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் குறித்த அறிக்கையை தாக்கல் செய்தார். புலன் விசாரணையில் உள்ள வழக்குகளை விரைந்து முடித்து இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய சம்பந்தப்பட்ட விசாரணை அதிகாரிகளுக்கு டிஜிபி அறிவுறுத்தி உள்ளதை சுட்டிக்காட்டி பாலியல் புகார்களின் மீது சிறப்பு கவனத்துடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார். மேலும் பெண்கள் பணிபுரியும் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் இதுவரை 36,000 உட்புகார் குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் 746 உட்புகார் குழு விவரங்கள் இதற்கென உருவாக்கப்பட்டுள்ள பிரத்யேக இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது என்றும் படிப்படியாக அவை முழுமையாக பதிவேற்றம் செய்யப்படும் என்றும் அரசு தலைமை வழக்கறிஞர் உறுதி தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி அரசு துறைகளில் பணியமர்வு, பதவி உயர்வு, ஊதிய உயர்வு வழங்கும் பொழுதும் தேர்வு போட்டிகள் நடத்தும் போதும் பாலியல் உணர்திறன் பாடத்தில் தேர்ச்சி பெறுவதை கட்டாயம் ஆக்குவதையும் அதே போல அடிப்படை பணி முதல் உயர் நிர்வாக பொறுப்பில் உள்ளவர்கள் வரை பெண்மையை வெறுக்கும் போக்கினை மாற்றும் வகையில் பாலியல் உணர்திறன் அளித்தும் அரசு பணியாளர் விதிகளில் திருத்தம் மேற்கொண்டு பாலியல் உணர்திறன் தகுதி சான்றிதழ்களை கட்டாயப்படுத்த அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதா என கேள்வி எழுப்பினார். மேலும் சமூக நலத்துறையிலிருந்து பிரித்து பெண்கள் மேம்பாட்டிற்கென தனித்துறையை ஏன் தமிழக அரசு உருவாக்கக்கூடாது என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் இவை அனைத்தும் அரசின் கொள்கை சார்ந்த முடிவுகள் என்றும் நீதிமன்றத்தின் பரிந்துரைகளை அமல்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து அரசு முடிவு செய்யும் எனவும் பெண்கள் முன்னேற்றத்திற்காகவும் பாலியல் தொல்லைகளிலிருந்து அவர்களை பாதுகாத்து அச்சமின்றி தற்சார்புடன் வாழ பல்வேறு நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். இதனையடுத்து இந்த வழக்கில் நீதிமன்றத்தின் பரிந்துரைகள் குறித்து சம்பந்தப்பட்ட அரசு செயலாளர்களிடம் கலந்து பேசி அவற்றை செயல்படுத்த மாநில அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா நீதிமன்றத்திற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட நீதிபதி இந்த வழக்கினுடைய விசாரணையை ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.